What's up, ladies and gentlemen, boys and girls? Welcome to my YouTube channel. நான் உங்கள் அர்ஜுன் ராம். பிரதீப் ரங்கநாதன், what a success story, the next big thing in Kollywood, தமிழ் இண்டஸ்ட்ரி. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து இன்னைக்கு தமிழ் மக்கள் கொண்டாடுற ஒரு பெரிய ஹீரோ ஆயிருக்காரு. பட் அவரு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவரு என்னென்ன பண்ணிருக்காரு, ஒரு சில கோல்மால்கள் பண்ணிருக்காரு, ஒரு சில பேரை ஏமாத்திருக்காரு. சோ அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டோரி பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் ஒரு டேக்அவே இருக்கும். லைஃப்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு புரிதல் வரும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ டிராகன் படத்தோட ஒன்லைன் கூட பாத்தீங்கன்னா அதோட அடிநாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணி ஈஸியா கடந்து போயிடுறோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, சக்சஸ் வந்தா போதும்னு. பட் அந்த விஷயம் நம்மள தூங்க விடாம நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும், நம்மள போட்டு ஒரு வழி பண்ணும், நம்மள நிம்மதியா இருக்க விடாது அப்படின்றது தான் டிராகன் படத்தோட கோர் மெசேஜ். சோ டிராகன் படத்துல வந்த ஒரு சில சம்பவங்கள் பிரதீப் ரங்கநாதனோட ஒரிஜினல் லைஃப்லயும் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு சில சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் கடந்து வந்த பாதைகள், அவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு A to Z என்ன பண்ணாரு, அவர் வாழ்க்கையில என்ன கடந்து வந்தாரு அப்படின்றதும் பார்க்க போறோம். கண்டிப்பா பேக்ரவுண்ட் இல்லாம லைஃப்ல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் நடக்கும். அதுவும் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஏகப்பட்டது நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லவ் டுடேவோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்ல ஏதோ காலேஜுக்கோ எதுக்கோ போயிருந்திருக்கும் போது ஒரு பொண்ணு அவரை பார்த்து கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, பாருங்க எப்படி இருக்கு, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. உடனே கிரௌட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வரும், கேவலமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் வரும். நமக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும், டே ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. பட் அந்த அவமானங்கள் எல்லாம் மீறி இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு பல கேலிகளையும் கிண்டல்களையும் தாண்டி இன்னைக்கு தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சிருக்காரு, ஒரு பெரிய ஹீரோ ஆயிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு பயங்கரமான ஃபேனுங்க, வெறித்தனமான ஃபேனு. அவர் பாட்டுனா அவ்வளவு பிடிக்குமா. ஒரு 8-10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு கான்சர்ட்டுக்கு டிக்கெட் கிடைக்காம வெளியே நின்று பேனு வேடிக்கை பார்த்துட்டு தூரத்துல நின்று அவர் பாடுறது கொஞ்சோண்டு கேட்டா கூட போதும் அப்படின்னு ஹோல் கான்சர்ட் வெளியே நின்று பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜாவை ரசிக்கக்கூடியவர் அவரோட கான்சர்ட்டுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்காம கடை கோடியில நின்று ஒரு கான்சர்ட்டை பார்த்த ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். கட் பண்ணா கோமாளி படம் ரிலீஸ் ஆகி கோமாளி ஹிட். யுவன் சங்கர் ராஜா கிட்ட இருந்து பிரதீப்புக்கு ஒரு மெசேஜ் வருது, அவரோட பர்த்டே பார்ட்டி வந்து கலந்துக்கோங்க அப்படின்ட்டு. பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து வேற யாரோ பிரதீப் நினைச்சு நமக்கு அமிச்சிட்டாங்க போல. சார் நீங்க நினைக்கிற பிரதீப் நான் இல்ல, நான் வேற ஒருத்தன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, கோமாளி படத்தை யுவன் சங்கர் ராஜா பயங்கரமா ரசிச்சதாகவும் அதனால பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனாலையும் அதனாலதான் பிரதீப் ரங்கநாதனை இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா யுவன் சங்கர் ராஜாவோட பயங்கர க்ளோஸ் ஆயிருக்காரு. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட நட்பு ஆரம்பிச்சது லவ் டுடேல. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணாரு. அந்த படத்தோட மியூசிக் பண்ணிட்டு இருக்கும் போது யுவன் சங்கர் ராஜா ஃபாரின்ல எங்கேயோ ஒரு கான்சர்ட் பண்ணிருக்காரு. சரி இந்த கேப்ல சாங் கம்போஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் யுவன் சங்கர் ராஜாவோட போயிருக்காரு. அப்போ அந்த கான்சர்ட்டுக்கு ரிஹர்சல் பண்ணும்போது பிரதீப் ரங்கநாதன் யுவன் சங்கர் ராஜா கூட இருந்திருக்காரு. அப்போ எப்படி இவருக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நமக்கே தனியா ஒரு கான்சர்ட் வாசிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சா. எங்க இருந்து எங்க வந்திருக்காரு பாருங்க. யுவன் சங்கர் ராஜாவோட கான்சர்ட்டுக்கு டிக்கெட் கிடைக்காம எங்கேயோ ஓரத்துல நின்னு பார்த்துட்டு இப்போ கட் பண்ணா யுவன் சங்கர் ராஜா பக்கத்துல இருந்து தனியா அவருக்கு கான்சர்ட் வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதாங்க லைஃப். அடுத்த நொடி என்ன ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருக்கு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால ஹோப் நம்ம விட்டுறக்கூடாது. எனிவே பிரதீப் ரங்கநாதோட லைஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்திருக்காரு. அவங்க அப்பா மேடவாக்கத்துல ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு. ₹1 ₹2 இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்படி கஷ்டப்பட்டு தான் பிரதீப் ரங்கநாதனை படிக்க வச்சிருக்காங்க. பயங்கரமா படிக்கக்கூடியவரா, ஸ்கூல்ல 90% மேல எடுத்துதான் ஸ்கூலை விட்டு பாஸ் அவுட் ஆயிருக்காரு. சோ டிராகன் படத்துல வந்த ஹீரோ கேரக்டர் பிரதீப் ரங்கநாதனோட ரெஃபரன்ஸ் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்கூல்ல 90% மேல எடுத்து பாஸ் அவுட் ஆனதும் அவங்க வீட்ல, நீ இன்ஜினியரிங் படிப்பா, எங்களுக்கு நீ கலெக்டர் ஆகணும் தான் ஆசை, பட் ஃபர்ஸ்ட் நீ இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஐஏஎஸ்க்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு SSN காலேஜ்ல, ரொம்ப ஃபேமஸான காலேஜுங்க கல்ச்சுரல்ஸ்க்குலாம், அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டுருக்காங்க. சோ பிரதீப் ரங்கநாதனும் நல்லா படிச்சிருக்காரு. ஸ்கூல் லெவலுக்கு படிக்கல, பட் ஓரளவு நல்லாவே படிச்சு 80%ஓட காலேஜை கிளியர் பண்ணிருக்காரு. சோ காலேஜ் முடிகிற டைம்ல தான் அவருக்கு வந்து சினிமா மேல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதை பத்தி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு பேஷன் சினிமா மேல அவருக்கு ஒரு டெவலப் ஆகுது. அவருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமானதும் சும்மா ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி நம்ம ஒரு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2015ல வாட்ஸ்அப் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாருங்க. அவரே கேமரா பண்ணி, அவரே VFX பண்ணி, யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு, பெருசா டீம் இல்லாம கொஞ்சமா காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ சூப்பரா ஒன்னு பண்ணி யூடியூப்ல அவரே ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணா அந்த ஷார்ட் பிலிம் சரியான ஹிட், மில்லியன் வியூஸ் போயிடுச்சுங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு பயங்கர சந்தோஷம். ஓஹோ நமக்குள்ள ஏதோ இருக்கு போல, அதனாலதான் மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கான்பிடன்ஸ் வருது. மீன்வேல் அவங்க வீட்டுல காலேஜ் முடிச்சிட்டப்பா வேலைக்கு போ அப்படின்றாங்க. ஒரு ஐடி வேலைக்கு போறாரு. ஏன்னா நடுத்தர மக்கள் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான், பினான்சியலி கொஞ்சம் கிட்ஸ் மேல டிபெண்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இல்ல நான் சினிமால வந்து பர்சியூ பண்ண போறேன், ஐடி வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னா கழுத்தா மட்டும் 2 வச்சு வெளியே போடா அப்படின்டுவாங்க. சோ தன்னோட குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவரும் சமத்தா வேலைக்கு போயிருக்காருங்க. ஐடி வேலைக்கு போயிட்டு அவரோட தினசரி லைஃப லீட்
பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்போ அவருக்கு இன்னொரு ஷார்ட் பிலிம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஷூட்டிங் போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஷார்ட் பிலிம்ல ஹீரோவா நடிக்க இருந்த பையன் லாஸ்ட் மினிட்ல அப்ஸ்காண்ட் ஆயிட்டானா, ஷூட்டிங்க்கு வரவே இல்லையா. சோ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு தெரியல. க்ரூ எல்லாம் அசெம்பிள் பண்ணிட்டாப்ல, செலவு பண்ணிட்டாப்ல. சோ வேற வழி இல்லாம நம்மளே நடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் பிலிம்ல ஹீரோவா நடிக்கிறாரு. அந்த ஷார்ட் பிலிமோட பேரு அப்பா லாக். அந்த ஷார்ட் பிலிம் தான் டெவலப் பண்ணி லவ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல ஒரு ஃபீச்சர் பிலிமா பண்ணாரு. அந்த அப்பா லாக்ல சத்யராஜ் சார் கேரக்டர் டெல்லி கணேஷ் நடிச்சிருப்பாரு. சோ இந்த ஷார்ட் பிலிம் பண்ணி ரிலீஸ் பண்றாரு. அதுவும் சமயம் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, சரியான வரவேற்பு, நிறைய ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் அவார்டு வாங்குது. சோ பிரதீப் ரங்கநாதனுக்கு ஓகே நம்ம சினிமாவை ஒரு கரியரா எடுத்து பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ் வருது. அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா கோமாளி படத்தோட ஸ்கிரிப்ட ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் எப்படி பண்ணாரு அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஐடி வேலையும் விட்டுறக்கூடாது, அதே மாதிரி நம்ம ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணணும், நம்ம சினிமாவும் விட்டுறக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஐடி வேலைக்கு போயிட்டு டெய்லி என்ன பண்ணுவாராம், ஒரு சீன் எழுதுவாராங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சீனா எழுதி சாட்டர்டே சண்டேல எழுதின சீன் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி எது நல்லா இருக்கு, எது வச்சுக்கலாம், இது வேணாம், இது தூக்கி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபைன் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ பண்ணியே ஓவர் a period of time ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாரு. கோமாளியோட ஸ்கிரிப்ட் ரெடிங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஐடி வேலைக்கு போனா நம்மளால படம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பட் இந்த விஷயத்தை வீட்டுல சொன்னா செருப்பால் அடிப்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம டிராகன் படம் பார்த்திருந்தீங்கன்னா வீட்டுல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுல போய் உட்காந்துட்டு கூத்து அடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வீட்டுல ஒரு பையன் சொல்லியிருக்காரு, நான் ஐடி வேலைக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாளி படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு. ப்ரொடியூசர் தேட ஆரம்பிச்சிருக்காரு, ஹீரோஸ்க்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வீட்டுல சில பல கோல்மால்களை பண்ணி அவங்க அப்பா அம்மா ஏமாத்தி தாங்க கோமாளி படம் வேலைகள் நடந்திருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்றது தப்பு இல்ல, ஒரு சில கோல்மால்கள் பண்றது தப்பு இல்ல, ஒரு சில சீட்டிங் பண்றது தப்பு இல்ல. பட் ஃபார்ச்சுனேட்லி பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஒர்க் அவுட் ஆகலாம் இது மிகப்பெரிய தப்பா இருக்கும். மக்களே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வீட்டுல வந்து நம்ம ஏமாத்தணும் அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி சக்சஸ் ஆகுமானா அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால ஒரு தடவை 100 தடவை யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. அண்ணன் மூடிட்டு பிரதீப் ரங்கநாதன் இதை பண்ணிட்டாரு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி உதவாயிருக்கேன்னா அனுபவத்துல சொல்றேன். சோ எனிவே இந்த மாதிரி கோமாளி படத்தோட ப்ராசஸ்ல இருக்கும்போது எல்லாமே 1 by 1 நல்லதாவே நடக்குது. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓகே பண்றாங்க, ஜெயம் ரவி ஓகே பண்றாரு, படம் டேக் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறமா தான் வீட்டுல சொல்றாரு, நான் ஐடி வேலைக்கெல்லாம் போல, நான் படம் பண்றேன், எனக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அட்வான்ஸ் வாங்கிட்டேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. கோமாளி பண்றாரு. கோமாளி மிகப்பெரிய ஹிட்டுங்க. ஒரு 90s கிட்ஸ பத்தி அதை வச்சு ஒரு சில ரெஃபரன்ஸ் பண்ணி ரொம்ப ரிலேட்டபிளா ஒரு ஸ்டோரி பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு. இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து தளபதி விஜய்க்கு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, அவர்கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் வருது. 8 மாசம் அதுக்காக டைம் எடுத்துக்கிறாரு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சப்ஜெக்டை எடுத்து அதை ஒர்க் பண்ணி தளபதி விஜய் கிட்ட சொல்றாரு. அது ஒரு சில காரணங்களால நடக்காம போகுது. சோ அடுத்து என்ன பண்ணலாம், யார ஹீரோ வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் ஷார்ட் பிலிம்ல அவரோட 2வது படத்துல நம்ம தானே ஹீரோவா நடிச்சோம், அடுத்த படத்துல நம்மளே ஹீரோவா நடிப்போம், எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கு ஒத்துக்குதோ அவங்களுக்கு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா லாக் ஷார்ட் பிலிமை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம், இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் இதுக்கெல்லாம் பிட்ச் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு மேபி நான் ஹீரோவா இருந்தா ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறமா எதுக்கு நம்ம இதை அப்படி பண்ணணும், ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு ஒரு ஃபீச்சர் பிலிமாவே பண்ணிடலாம், தைரியமா பண்ணுவோம், ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் பிலிம் ஸ்கிரிப்டா அதை ரெடி பண்றாருங்க. அதுக்கப்புறமா நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனில இந்த கதையை சொல்றாரு, நிறைய ஹீரோயின் கிட்ட இந்த கதையை சொல்றாரு. எல்லாருமே கதையை கேட்டுட்டு ஆஹா சூப்பரா இருக்கு, செம்ம ட்விஸ்டா இருக்கு, வேற லெவலா இருக்கு, கண்டிப்பா ஹிட் ஆகும், எப்ப பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆர்வமா கேட்கும்போது படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் தாங்க ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னே அத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் அத்தனை ஹீரோயின்ஸும் ஜகா வாங்கிட்டாங்களாம். ஐயோ இது வேலைக்கு ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு அப்புறம் கோமாளின்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்குங்க. சோ சினிமா இண்டஸ்ட்ரி இதுதான், நீங்க ஒன்னு பண்ணி ப்ரூவ் பண்ணாலும் கான்ஸ்டன்டா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லனா உங்களை தூக்கி போட்டுருவாங்க. பட் தலைவன் பிரதீப் ரங்கநாதன் மனம் தளரவே இல்லைங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிருக்காரு. அப்போதான் ஏஜிஎஸ்க்கு கதை சொல்லியிருக்காரு. அந்த தெய்வமான அர்ச்சனா கல்பாத்தி அவங்களும் ஒரு யங்ஸ்டர் தாங்க, நல்ல ஒரு புரிதல் இருக்கு இண்டஸ்ட்ரியை பத்தி. அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது தெரியும் இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா தில்லுக்கு துட்டுன்னு ஒரு சில முடிவு எடுக்கிறாங்க. அது எப்பவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் இந்த மேட்டர் சொன்ன உடனே நான் தான் ஹீரோவா நடிப்பேன்னு சொன்ன உடனே நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் வந்து தைரியமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏஜிஎஸ் வந்து எந்த புது ஹீரோவையும் லான்ச் பண்ணது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு ஒரு டேரிங்கான டிசிஷன் பாருங்க. 5 கோடி பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் டேக் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நமக்கு தெரியும், படம் ரிலீஸ் ஆச்சு, 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சுங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறமா பிரதீப் ரங்கநாதனோட லெவலே வேற ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறமா டிராகன் படம் பண்ணாரு, அதுவும் இப்போ சூப்பர் ஹிட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து SSNல பிரதீப் ரங்கநாதனோட சீனியரா. அவங்க 2 பேரும் காலேஜ்ல இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்களா? அதுதான் சொன்னேன், லைஃப்ல அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அடுத்த நொடி நடக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ஏராளம். லைஃப்ல ஹோப்பை மட்டும் விட்டுற கூடாது அப்படின்றதுக்கு பிரதீப் ரங்கநாதனோட
லைஃப் ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. ஐ எம் so happy for him. ஒரு சாதாரண பையன் லைஃப்ல ரிலன்ட்லெஸ்ஸா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோட நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட ஹார்ட் ஒர்க்க போட்டா கண்டிப்பா யாரு வேணா ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு பிரதீப் ரங்கநாதனோட ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். பட் அவர் நடுவுல ஒரு சில பொய்களை வீட்டுல சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா அம்மாவை சின்ன சின்ன இடங்கள்ல ஏமாத்திருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் அதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு நம்மளும் வீட்டுல ஏமாத்தலான்னு பண்ணி லைஃப்ல செருப்படி வாங்க வேணாம். நம்ம டிராகன் படத்துல வந்த மாதிரி நல்ல ஒரு டிகிரி இருக்கணும், ஒரு பேக்கப் இருக்கணும். நமக்கு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகலாம் திரும்பி போறதுக்கு படிப்பும் ஒரு பினான்சியல் பேக்ரவுண்டும் டெஃபினட்டா நமக்கு வேணும். இல்லனா லைஃப்ல பயங்கரமா மாட்டிப்போங்க. So hope you got inspired by பிரதீப் ரங்கநாதன்'s life story. இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் கண்டிப்பா உங்க லைஃப்லயும் வசந்தம் ஒரு நாள் வீசும். நீங்க நினைச்ச இடத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் போவீங்க. Keep working hard. நாளை நமதே. Thank you for watching. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye. See you.